இன்றைய அன்னதான உற்சவத்தினுடைய செலவு அத்தனையும் இவங்க எங்க ஃபேமிலி ஏற்றுக்கிறாங்க. ஆசீர்வாதம் கோயில் மரியாதை ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. லோகநாதன் மங்கம்மா போட்டீங்க 50 வழி இங்கோடைய பாத்திரம் அண்ணாவுக்கு கோயிலுக்கு பாத்திரம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இது பிரசாதம் வாங்கிட்டு போயிடலாம். எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. எவையில் குளப்பு தேடி எல்லா நாடு கட்டா வேறு புகழ் வாங்கிக்கணும்னாயா இதே மாதிரி எனக்கு நம்பி வரலையா, மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். அது கடவுள் குறைச்சு மதிப்பு விட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. பெத்த கண்ணு கத்தி வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி செவி குத்தி வரணுங்களா, பொண்ணா வந்து கேட்டு நிக்கிற வர சொல்லு. தங்கத்துக்கு காதல் தொந்தரவு சிக்கல் என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம மருத்துவத்துல போய் பார்க்கும் போது இதை கத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா, அங்க போதை மாற்றத்தை தர்றேன். புரிஞ்சுதா? ஓ எந்த விதத்திலையும் விண்ணப்படாம நல்லபடியா காப்பாத்தி இதே பட்டி நிறுத்தி அழகு பார்த்து போறேன். ஐயா வயிற்று நிற்க வேண்டாம், கூடவே வந்து நிக்கிறேன் பாரு. இன்னைக்கு 1000 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு முதல் நாளா கூப்பிட்டுருக்கிறேன் பாத்தியா. அதெல்லாம் எந்த விதத்திலுமே குத்தமில்லாத காப்பாத்தி தரப்போம். போகிறப்போ துபாய் கங்காதரன் தாயே அரமனை கட்டி ஆண்டு ஒரு பேர் சொன்னேன். இன்னைக்கு அரமனை கட்டி இன்னைக்கு ஆளை வச்சுட்டுனாயா, அந்த அரமனைக்கு எது மனையா நான் நின்றுட்டு இருக்கிறேனாயா, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சுப்பா இருந்துட்டு என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த அடியாங்கிட்ட புலம்பிட்டு இருந்தியா இல்லையா. தாயி உத்தரவு கொடுக்கறனாயா, நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிற தொழிலியே என்ன அங்கேயே ஆரம்பி. வேற பக்கம் அங்கேயும் இங்கேயும் புதுமணம் வாங்கி கொடுத்துக்கிற பத்தியா, அங்கேயே ஆரம்பி சிறுக கட்டி பெருகமான படிப்படியா மீட்டு கொடுத்துருந்தாயா. போதுமா? வரம்போ அடியா மனசார இத்தனை பேர் பசியாரி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வயிறெல்லாம் நினைச்ச பத்தியா, அதே மாதிரி உன்ற வயிறு நிறையுதாயா. புரிஞ்சுதா? எல்லாத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு தான். இன்னைக்கு அன்னதானம் அத்தனை பேருக்கும் போட்டிருக்கிறதாயி அவங்க வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு எப்படி நிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப நீ மனசு நிறையல வயிறு நிறையல குறையா வந்து நிக்கிற இல்லையா. அவர் நிறைய கண்ணி அனுப்பிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. தாயே இந்த ஆங்காரப்ப உத்தரவு போட்டுட்டுனாயா, வம்சாவளி தலையுது. காணி கொடுத்தாச்சு இப்படி பத்திரம் வச்சுக்கோ. போகிறப்போ
மனசார இந்த கருப்பனுக்கு செஞ்சிருக்கிற, புரிஞ்சுதா? அது எப்பவுமே அன்னதானம் குறையாம செஞ்சுட்டு இருப்போம் ஐயா, கவலைப்பட வேண்டாம். அத்தனை பேர் பசியார போதுன்ற பட்டி பால் போல பெருகி பாலாறு ஜென்மத்தை கொடுத்து கட்டுவத்தில் முகமத்தில வைக்கிறனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கேட்டவரை அத்தனையும் கொடுக்குறப்பா. துணிஞ்சு நடத்து, கொட்டி போடலாம், கொட்டி வாகனத்துல தொழிலுக்கு போதாய் வியாபாரத்துக்கு வச்சுக்கோ. ரத்த ரத்தமா கத்தி கக்கி நல்லது பண்ண முடியாம எங்க மன்றாடி வந்து கேட்டு நீ காப்பாத்தி கொடுத்துருக்கப்பா, வந்து நிக்க சொல்லு. ஐயே ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, நாங்க இருக்கிறப்ப என்னைக்கும் பொய்யால் எடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? இந்த மந்திரமாய் நினைச்சிருந்த எப்படி இந்த உடம்பு தொந்தரவு நடந்து பண்ணி கொடுத்துற அப்படின்னு இன்னைக்கு உயிரை மீட்டு கொண்டு படுக்க வச்சிருந்தா பயப்பட வேண்டாமாயா. எந்த விதத்துல குறையில்லாம இந்த நல்லதே பண்ணி கொடுத்துற, நல்லது பண்ணி காய்ச்சி குத்தர போட்டுன்ற பட்டிய பால் போல பெருக்கி பொன்னா பாட்டியை சொல்றேன். பால் போல பெருக்கி போலாம் ஜெபத்து குத்து கட்டுவத்தில முகவத்தில வைக்கனாயா. சில குறை போட்டு நிக்கிறேன், குறை எத்தனையுமே 72 மணி நேரத்தில் எடுத்து காமிக்கிறோம். போதா இவர் திருப்பூர் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணா வந்து நிக்கிற சொல்லு. தாயி மலையாட்ட நினைச்சிட்டு நிக்கிறியாயா, உடலையா தாயி? மனசுக்குள்ள ஒரே போராட்டம், ஓரியாட்டா தூரியாட்டா உடலையே தாயி. இதெல்லாம் கைக்கு அடங்க மாட்டேங்குது, காரியம் கை கூட மாட்டேங்குது. இப்படி ஏமாந்த படம் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நிற்கிறாயா. கவலைப்பட வேண்டாம். இத்தனை பேர் இருக்கும்போது உன்ற பேரை சொல்லி கூப்பிட்ட பத்தியா, நான் இருக்கிற தாய் இந்த அப்புறமா புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிறனாயா, விட்டதை மீட்டு போடலாம். பத்திரம் காணாத போச்சு, கைக்கு ஒப்படைக்கிறனாயா. அதே மாதிரி பெத்த கண்ணுக்கும் தொழிலுக்கும் சரி காரியத்துக்கும் சரி கூடவே வந்து நிக்கிறனாயா. இது சத்தியவா. ஒரு ஆலய வழிபாட்டுல இடையூறு பண்றாங்கப்பா. அந்த இடையூறு பண்றதை கலைஞ்சு நான் நல்லபடியா நிம்மதியா தேவாதி பணிகளை செய்யணும்னு வந்து கேட்டு டிக்கெட் வர சொல்லு. தாயி எத்தனை போட்டி போறாம பாத்தியா? தாயி நல்லது பண்ணுனா வருவாங்க ஐயா, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ எந்த தேவாதிக்கு பணிபட பண்றியோ அந்த தேவாதி கிட்ட பொறுப்பு ஒப்பட. தாயி சவுக்கெடுத்து அடிச்சு அல்லேல போட்டு அழகு போட்டு தண்டனை நாங்க தருவோம், தகுதி பண்ணல. நீ செய்ய வேண்டிய கடமை அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி எந்த விதத்திலையுமே தலை குடிஞ்சிடாதீங்க ஐயா. நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய. இந்த பாலத்து கருப்பணும் இருக்கிற என்ன அவளும் இருக்கிற, புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம், முடிச்சு கொடுத்துறாயா. அதே மாதிரி அடியா நீயும் தங்கத்தினுடைய படிப்பு விஷயத்திலிருந்து மற்ற எல்லா விஷயத்திலும் கேட்டு நிக்கிறியா ஐயா. குடும்ப ஏட்டிலையும் சரி மற்றதுலையுமே எண்ணி 72 மணி நேரத்துல மாற்று கொடுத்து அமாவாசைகள் முடிச்சு கொடுத்தா ஒன்னும் கலங்க வேண்டாவா. போதுமா? கேரளாவிலிருந்து செய்வன கோளாறு பட்டி எத்தனையும் முடங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி பாலக்காட்டுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. வர சொல்லு பட்டி கிட்டி கட்டளை போட்டு கட்ட தத்து கச்சேரி மீது விட்டுட்டாங்க ஐயா, புரிஞ்சுதா? நீயும் 1000 தேவாதி கிட்ட எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடக்கூர்ல நீ நம்பி வந்து நின்னியா ஐயா. அடையாளம் காமிச்சிருக்கேன்னப்பா, ஒரு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப அத்தனை செய்வன கட்டியும் எடுத்து உனக்கு அடையாளம் காமிக்கிறேன். அதே மாதிரி நாளொரு பண்ண பொழுதொரு மணிமான பட்டி பெருகு வருமானம் தங்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் மாட்டுக்கு கொடுத்தனாயா. அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். கோட்டை கொந்தளிக்கிறாயா. போ வரம்போ. சென்னையிலிருந்து வந்து என்றதாங்க எனக்கு கையேந்தி நிக்கிறா மெட்ராஸ். இந்த பாலத்துக்கு இருப்ப கூட நிக்கிறேன்னா இதே மாதிரி அள்ளி படியாந்து போல தகுதி பண்ணல. அதே மாதிரி எத்தனை குறை இருந்தாலும் அத்தனை குறைக்கு மாற்றத்துக்கு கொடுத்தாச்சப்பா. சில முறையை போட்டுட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிற பெத்த கண்ணனுடையது உலகம் போற தெரியவானப்பா. இது சக்தி வாக்கு, புரிஞ்சுதா? உலகம் போறோம் உன்ற பெத்த தங்க கிரிக்கெட் மூலமா உலகம் போறோம் தெரியவா. இது இப்பவே உத்தரவு கொடுத்தாச்சு. அதே மாதிரி சின்ன கண்ணுக்கு படிப்பு முறை கொடுத்தனாயா இல்லத்துக்குள்ளாரையுமே இன்னொரு ஆதாயத்துக்கு வழி பண்றோம், செல்வாக்குக்கு வழி பண்றோம். இல்லத்துக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கலு இப்படி பட்டியல முடங்கி நிக்குதடா. வர சொல்லு.
அடியா தாயி நிம்மதியெல்லாம் வந்து பட்டியல் நிக்கிறீங்க ஐயா. 2 பேருமே இன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி அக்கினி கட்டு போட்டு அந்த அக்கினி மேல நிறுத்தி நீ வேடிக்கை பார்த்ததா ஐயா உண்டா இல்லையா தாயி? அது போக தொட்டதெல்லாம் நட்டம். எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. என் பட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா. ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி நீ அசைச்சு பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதாயா. படிப்படியா முடங்கி இன்னைக்கு ஒன்று போட்டு ஈட்டி கீட்டி போய் இல்லையா. இங்க ஒண்ணு சொன்னா அங்க ஒண்ணு வந்தது, அங்க ஒண்ணு சொன்னா இங்க ஒண்ணு வந்து இப்படி பர்டிகுலர் முடங்கி நிக்குது. இது எல்லாம் மீட்டு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா. நான் இருக்கிற தாய் தகப்பனுமா தகுதிமா நில்லு. என் பட்டி குடும்பத்தை பூத்து கொடுங்க நந்தவனமா மாற்றி இந்த குறைய போட்டு மனசுல கொந்தளிச்சு கிடக்குது பாத்தியா. அதுக்கும் விட கொடுத்துருந்தாங்க. போ வரும்போ அதே கேரளா அதே பாலக்காட்டுக்கு பக்கத்துல கல்யாணக்காரி மாகூனே தொழில் எல்லாம் சின்ன பின்னப்பட்டு நிக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறடா. ஓரியாட்டா தூரியாட்டா சலுப்பு சிக்கலா நிக்குது பாத்தியா. எல்லாம் எடுத்து வீசிடுனாயா. இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு உத்தரவு போற போ. கல்யாணக்காரியா தவிர்த்து நிக்குது. என் பட்டியல பேர் வாங்கி குடும்பம் வந்து தங்கத்துக்கு கேட்டுட்டு நிக்குது. வர சொல்லு தாயே. அடியா என்னை நம்பி நிப்பியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா கொட்டு முழக்கு மசாலா சத்தம் பட்டியல கேட்குதாயா. மங்கள சத்தம் கேட்குது. புரிஞ்சுதா? உத்தரவு நான் கை காமிக்கிறேன்னு மீட்டு கொடுத்தனாயா. அது போக இல்லத்து பகுதி கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்கிறாயா. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலுப்பு சங்கடத்தோட வருமானம் 10 பணம் வந்தா 20 பணம் தெண்டமாய் நிக்குது. இதுக்கெல்லாம் இந்த பட்டியல பூத்து கொண்டு நந்தவனமா மீட்டு பட்டியல அலட்சியம் தந்துருந்தாயா. போகிறோம்.